ஹாய். ஸோ நம்ம வந்துட்டு சேனலில் வந்து வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இத்தனை நாள் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு போய் வந்துட்டு மீட்டப்ஸ் நான் வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. இதுவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போயிட்டு வந்துட்டு மீட்டப்பில் நீங்கள் வந்துட்டு போய் வந்து பேசலாம். இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த விஷயம் நான் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டாக் ப்ரப்போசல் நீங்கள் வந்துட்டு போடணும். அவங்க வந்துட்டு அதை வந்து பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு அது வந்துட்டு ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அது வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேசலாம். ஸோ அது மாதிரி நான் வந்துட்டு எங்கே போய் வந்து நான் வந்து பேசினேன் அப்படின்னா வந்துட்டு பெங்களூர்லேயும் அதுக்கப்புறம் வந்துட்டு மேங்களூர் 2 இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு போய் வந்துட்டு பேசினேன். இது நான் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு போன மாதம் வந்துட்டு நான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதத்துலையுமே கிட்டத்தட்ட வந்து 4 நாள் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு விபிஎன் நான் வந்துட்டு ஓனாக நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். உங்கள்கிட்ட நான் வந்துட்டு முன்னாடியே வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு விபிஎன் நான் வந்துட்டு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விபிஎன்கான அந்த வேலைகளை உட்காந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதில் வந்துட்டு இது இல்லை போல், நான் சைன்இன் பண்ணி வைக்கல போல், அது அந்த ப்ரௌசரில் இருக்குது. ஓகே. ஸோ நான் ஒன்ஸ் நான் வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணிவிட்டு கம்ப்ளீட் நான் வந்துட்டு பண்ணிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு அந்த விபிஎனுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஹோல் வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். சரியா? ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இத்தனை நாள் டிலே ஆயிடுச்சு எனக்கு வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம்லேயே வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு நான் வந்து ஒன்று சொல்லியிருந்தேன். நம்ம வந்து நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு வீடியோஸ் வந்து நான் வந்துட்டு மேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு பேசிக்காக நான் வந்து இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து நெட்வொர்க்கிங் தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா லேர்ன் பண்ணுறேன். சரியா? அப்போ நெட்வொர்க்கிங் நான் வந்துட்டு லேர்ன் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம வந்துட்டு லேர்னிங் மட்டுமே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு பேரலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து எடுத்து வந்து பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா லேர்ன் பண்ணிருக்கும் போதே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி நான் வந்து பண்ணது தான் வந்துட்டு என்னது அப்படின்னா இந்த கார்டுன்ற அந்த ஒரு விபிஎன். இந்த விபிஎனை பற்றி மட்டுமே டெடிக்கேட்டடாக நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். சரியா? நல்லா இருக்குது. லேர்ன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இன்னும் வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு சில டெஸ்ட் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். சரியா? ஸோ நம்ம வந்துட்டு நெட்வொர்க்கிங் சீரீஸ் மாதிரி நம்ம வந்துட்டு ஒன்று வந்து போட்டுட்ருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. லாஸ்ட்டாக வந்து டிஹெச்சிபி சர்வரை பற்றி நான் வந்து போட்டிருந்தேன். கரெக்டாக? இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஸ் அ லினக்ஸ் யூஸராக நீங்கள் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நேம் ஸ்பேஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். நேம் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஃபார் ஐசோலேஷன். அந்த ஐசோலேஷன்ன்ற அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நேம் ஸ்பேஸ் அப்படின்ற அந்த ஒன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து எனக்கு வந்துட்டு நேம் ஸ்பேஸில் வந்துட்டு நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கிடையாது. நிறைய நேம் ஸ்பேஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்துட்டு நேம் ஸ்பேஸ் இன் லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். ஸோ நிறையா நேம் ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். 8 டைப்ஸ் ஆஃப் லினக்ஸ் நேம் ஸ்பேஸ் வந்து இருக்குது. மவுண்ட்டு, ப்ராசஸ்ஸு, நெட்வொர்க்கு. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்துட்டு நெட்வொர்க்கு. ஐபிசி, யூடிஎஸ்ஸு, யூசரு, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய நேம் ஸ்பேஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ நான் வந்துட்டு இப்போ நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ் மட்டும்தான் நீ வந்து சொல்லித்தர, அப்போ வந்துட்டு மற்ற நேம் ஸ்பேஸ்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியாமல் போயிடுமானா கிடையாது. ஒரு நேம் ஸ்பேஸில் நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாலே மற்ற நேம் ஸ்பேஸும் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு லேர்ன் பண்ணிட முடியும். சரியா? இப்போ வந்து நம்ம வந்துட்டு இந்த நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ் பற்றி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் டெப்த்தாக நம்ம வந்துட்டு பார்ப்போம். சரியா? நான் வந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு நேம் ஸ்பேஸுன்றது எதுக்காண்டி நான் வந்து சொன்னேன், ஐசோலேஷனுக்காண்டி நான் வந்துட்டு சொன்னேன். ஐசோலேஷன் அப்படின்னா வந்துட்டு என்னது அப்படின்னா
இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு கோ ப்ரோக்ராம் நான் வந்துட்டு எழுதுறேன். சரியா? நான் வந்துட்டு கோ ப்ரோக்ராம் நான் வந்து எழுதுறேன். அந்த கோ ப்ரோக்ராமை வந்துட்டு ஒன்ஸ் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். சரியா? நான் வந்து ரன் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராசஸ் வந்துட்டு எனக்கு வந்து என்ன ஆகும் கிரியேட் ஆகும். கரெக்டாக என்னோட கர்னலில் ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஒன்று வந்து கிரியேட் ஆகும். இப்போது இந்த கோ ப்ரோக்ராமோட ப்ராசஸ்னால என்னோட கர்னலில் இருக்கிற நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? எஸ், இட் கேன் சி. கரெக்டா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு உங்களோட நீங்கள் வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கிங் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேட்டா பேக்கெட்ஸை வந்துட்டு எங்கே வந்துட்டு நான் வந்து சென்ட் பண்ணணும், எந்த கேட்வே வழியாக நான் வந்துட்டு அனுப்பணும், எந்த இன்டர்ஃபேஸ் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கர்னல் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டெசிஷன் வந்துட்டு மேக் பண்ணும். அப்போ வந்துட்டு அந்த டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு அந்த டெசிஷன் அதை வந்து மேக் பண்ணி அந்த ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே அந்த பர்டிகுலர் ஐபியாக வந்துட்டு அது வந்துட்டு அனுப்பும். ஸோ நான் இன்னும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் டெப்த்தாக வந்துட்டு போகிறேன். சரியா? இப்போதைக்கு வந்துட்டு ஓவராலாக நீங்கள் வந்துட்டு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இன்டர்ஃபேஸை பற்றி கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து 2 வீடியோ கிட்டத்தட்ட நான் அதுக்காண்டி வந்து மேக் பண்ணியிருப்பேன். அது போய் நீங்கள் வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ வந்துட்டு அந்த ப்ராசஸால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஓஎஸில் இருக்கிற எல்லா இன்டர்ஃபேஸஸையும் அதால் வந்துட்டு பார்க்க முடியும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னும்போது நமக்கு வந்துட்டு நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. லோக்கல் ஹோஸ்ட்டு, நம்மளோட அந்த 127.0.0.1 அந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈத்தர்நெட்டோட கனெக்ட் ஆனால் ஈத்0ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதே நீங்கள் வந்துட்டு வயர்லெஸ்ஸாக நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு WLANன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் இந்த வழியாக வந்துட்டு அந்த ஐபி பேக்கெட்ஸ் வந்துட்டு ட்ராவல் ஆகணும் அப்படின்றதுக்கான இந்த இது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்றது வந்துட்டு பேசிக்காக வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களோட ப்ராசஸ் வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு பேக்கெட்டை வந்துட்டு ஒரு இதுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணணும். சரியா? இப்போ நான் வந்துட்டு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு சர்வர் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வைப்போம், நான் வந்துட்டு ஒரு HTTP வெப் சர்வர் நான் வந்துட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த HTTP வெப் சர்வரில் இருந்து நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், என் கிளைண்ட் வந்து எனக்கு வந்துட்டு என்ன மேக் பண்ணுவான் அப்படின்னா வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணுவான். அந்த ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ண அந்த கிளைண்ட்டுக்கு நான் வந்துட்டு என்ன இதை நான் வந்துட்டு அனுப்பணும் அப்படின்னா வந்துட்டு ரெஸ்பான்ஸ் நான் வந்துட்டு அனுப்பணும். அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் நான் வந்து அனுப்பணும் அப்படின்னா என்னோட அந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்துட்டு நெட்வொர்க்கிங் பண்ணணும். கரெக்டாக? நெட்வொர்க்கிங்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு இல்லாமல் எப்படி வந்துட்டு என்னோட வெப் சர்வரில் இருந்து அந்த கிளைண்ட்டோட அந்த கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு அது வந்துட்டு போகாது. கரெக்டாக? ஸோ வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நெட்வொர்க்கிங் நம்ம வந்துட்டு பண்ணணும். ஒன்றும் வந்துட்டு இல்லை, இப்போ வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு வந்துச்சா, இந்த ரெக்வஸ்ட் வந்து வந்த அந்த கிளைண்ட்டோட அந்த ஐபி அட்ரஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஒன்ஸ் நமக்கு வந்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு ரெடி ஆனவுடனே அந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு சென்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சோம், நம்மளோட கர்னல் வந்துட்டு அந்த அட்ரஸ்க்கு என்னன்னு அந்த ஒரு ஐபி பேக்கெட்டை வந்து ரெடி பண்ணி நம்ம கர்னல் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு உங்களோட அந்த சப்நெட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லேண்டில் வந்துட்டு அது வந்துட்டு இருக்குதான்னு சொல்லி வந்து பார்ப்போம். இப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்மளோட டிஃபால்ட் கேட்வே ரவுட்டருக்கு வந்துட்டு போகும். ரவுட்டர் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அதை அந்த ஐஎஸ்பியில் போய் பார்த்து அது வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு அங்கே வந்துட்டு அனுப்பிடும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு என்ன இதுதான் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு நடக்கும். சரியா? இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த இன்டர்ஃபேஸஸ்ன்றது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த நான் சொன்னேன்ல அந்த ஒரு ஐபி பேக்கெட்ஸ்ன்றது வந்துட்டு ஒன்று வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தானே வந்துட்டு எந்த டெஸ்டினேஷன் சொல்லிட்டு தெரியும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ நான் வந்துட்டு லேனை வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். அப்போ வந்துட்டு என்னோட அந்த சோர்ஸ் ஐபி அந்த ஐபி பேக்கெட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். சோர்ஸ் ஐபி, சோர்ஸ் போர்ட்டு, டெஸ்டினேஷன் ஐபி, அடுத்து வந்துட்டு டெஸ்டினேஷன் போர்ட்டு. இந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு ஐபி பேக்கெட்ஸ் அப்படின்றது வந்துட்டு எனக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்துட்டு WLAN வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு WLANோட அந்த ஐபி அட்ரஸ் தான் எனக்கு வந்துட்டு சோர்ஸ் ஐபி.
கரெக்டாக? ரெண்டாவது இந்த ப்ராசஸ் எந்த போர்ட்டில் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 8080 வந்துட்டு அது வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதான் என்னோட சோர்ஸ் போர்ட். டெஸ்டினேஷன் போர்ட்டுன்றது வந்துட்டு என்னது, அப்போ இந்த இடத்துல நான் எந்த கிளைண்ட்டுக்கு அனுப்ப போகிறேனோ அந்த கிளைண்ட்டோட அந்த ஒரு ஐபி. அதே மாதிரி வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட் வரும்போதே அவன் எங்கேருந்து அவன் அந்த ரெக்வஸ்ட் அனுப்புறான்னு வரும், அந்த கிளைண்ட்டோட அந்த போர்ட் நம்பர். இப்படி தான் வந்துட்டு அந்த டேட்டா பேக்கெட் வந்துட்டு எனக்கு வந்து என்னோட கேர்னலுக்கு போய் என்னோட கேர்னல் வந்துட்டு அதை வந்துட்டு என்னுடைய ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸாவோ அல்லது வந்துட்டு இந்த ரேடியோ வேவ்ஸாவோ அது வந்துட்டு மாற்றி என்னோட என்ஐசி வந்துட்டு அதை வந்து எமிட் பண்ணி அது வந்து நடக்கும். நம்ம வந்து படிச்சிருப்போம், நம்ம அந்த நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்ன்றது எதுக்காக, அந்த ஐபி பேக்கெட் இது பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓவராலாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். சரியா? இப்போ வந்துட்டு இப்போ நம்ம அவ்வளோ டெப்த்தாக நம்ம போக தேவையில்லை, நம்ம ரொம்ப அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக் போயிட்டோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சரியா? இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கு, அப்போ ஒரு ப்ராசஸால் வந்துட்டு என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ஐசோலேஷன் எனக்கு வந்துட்டு தேவை. சரியா? இப்போ வந்துட்டு என்னோட கர்னல் வந்து வச்சிருக்கிற அந்த இன்டர்ஃபேஸஸை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வந்துட்டு நான் கிரியேட் பண்ண போகிற அந்த ப்ராசஸ் வந்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்துட்டு பார்க்கக்கூடாது. அது எதுக்கானாலும் இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்துக்காகனாலும் நீங்கள் வந்து இதை வந்து பண்ணலாம் அந்த ஐசோலேஷனை. ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வந்துட்டு என்னோட அந்த ப்ராசஸ் வந்து அந்த இன்டர்ஃபேஸை வந்துட்டு பார்க்கக்கூடாது. அது நம்ம வந்து எப்படி பண்ணுறது, அந்த ஒரு ப்ராசஸை மட்டும் நம்ம வந்து எப்படி பர்டிகுலராக ஒரு ஐசோலேட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஒரு இன்டர்ஃபேஸை எப்படி நம்ம வந்துட்டு ஷோ பண்ண விடாமல் நம்ம வந்து பண்ணுறது அப்படின்றதான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, இன்டர்ஃபேஸஸ் அப்படின்ற இதை வந்துட்டு ஓஎஸ் வந்துட்டு ஒரு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கர்னல் ஸ்ட்ரக்சர் தான். கரெக்டாக? இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னது, ஒரு கர்னலோட ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரக்ட் நெட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், ஸ்ட்ரக்ட் நெட் இன் லினக்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்ட். சரியா? இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க் நேம் ஸ்பேஸை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணும் இந்த ஸ்ட்ரக்ட் நெட் அப்படின்றது. இந்த ஸ்ட்ரக்ட் நெட்டுக்கு உள்ளதான் வந்துட்டு என்னென்னலாம் எனக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்குது, என்னென்ன சாக்கெட்ஸ் இருக்குது, என்னென்ன ரவுட்டிங் டேபிள்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதில் வரும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்ட் நெட்டுக்குள்ளே வந்துட்டு வரும். சரியா? இப்போ வந்து என்னோட ஓஎஸில் வந்துட்டு பில்டினாக இருக்கிற அந்த ஸ்ட்ரக்ட் நெட் வந்து அப்படின்ற அந்த ஒன்று வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ இந்த கர்னலில் இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரக்ட் நெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு எதில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னா வந்துட்டு என்னோட ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸில் வந்துட்டு இருக்கும். ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸில் வந்துட்டு இருக்கும் இது எல்லாமே வந்துட்டு. சரியா? ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற டிஃபால்ட்டு செட்டிங், உங்களோட கம்ப்யூட்டரில் டவுன் ஆகிற டிஃபால்ட் ப்ராசஸ், டிஃபால்ட் ஸ்ட்ரக்ட் நெட்டு, இது எல்லாமே வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ். இப்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு நேம் ஸ்பேஸ் நான் வந்து புதுசாக நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். அந்த நேம் ஸ்பேஸ் எப்படி நான் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் வந்துட்டு இங்கே நான் வந்து சொல்லலை. அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா அது வந்து டுட்டோரியல் மாதிரி வந்துட்டு அது வந்துட்டு போயிடும். சரியா? ஸோ நான் வந்துட்டு அப்படி வந்துட்டு பண்ணல. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எப்படி வந்துட்டு நேம் ஸ்பேஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து லினக்ஸ் யூசர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு கமாண்டு தான் அது. சரியா? இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு கிளைண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு நேம் ஸ்பேஸ் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். அப்படி நான் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்ட் நெட் அப்படின்றது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒன்று வந்து புதுசாக க்ரியேட் ஆகும். இந்த ஸ்ட்ரக்ட் நெட்டுக்கு உள்ளே வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ரக்ட் நெட்டும் இதுவும் வந்துட்டு ஒன்று கிடையாது. இதுவும் வந்துட்டு ஒன்று கிடையாது. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் நேம் ஸ்பேஸ் அந்த லிஸ்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். இந்த லோக்கல் ஹோஸ்ட்டு, ஈத்து, அந்த VLAN இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு என்ன தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட்டு மட்டும்தான் வந்துட்டு இருக்குமே தவிர மற்ற எதுவுமே வந்துட்டு இருக்காது. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அந்த ஒரு விஷயமே வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்காது. வெறும் வந்துட்டு என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட்டு மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். சரியா?
இப்போ வந்துட்டு நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அதில் வந்துட்டு நான் வந்து அந்த ஸ்ட்ரக்ட் நெட்டு நான் வந்துட்டு ஒன்று வந்து புதுசாக நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். அதாவது நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும்போதே அது வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரவுட்டிங் டேபிள்னு சொல்லிட்டு நம்ம கர்னலில் வந்து ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருக்கோம் கரெக்டாக. அந்த ரவுட்டிங் டேபிளுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்படியா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எம்டியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பேக்கெட் வந்துட்டு ட்ராவல் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நான் தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு கஸ்டமைஸ் பண்ணணும். நான் தான் வந்துட்டு இந்த ரூட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணணும். சரியா? இது போக வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்டர் நெட்டு, இந்த ரவுட்டிங் டேபிள் இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த கிளைண்ட் நேம் ஸ்பேஸ்க்கு உள்ள உங்களால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரியா? இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் வந்து எதை தான் பார்க்கும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்டர் நெட்டையும் இந்த ரவுட்டிங் டேபிளை மட்டும்தான் வந்துட்டு அது வந்துட்டு பார்க்கும். தவிர இதை வந்துட்டு பார்க்காது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு நெட்வொர்க்குக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஐசோலேஷனை நீங்கள் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா? ஆக்சுவலாக நடக்கிற ஒரு ஃப்ளோவை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த ப்ராசஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஐசோலேட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கிளைண்ட் நேம் ஸ்பேஸ், அதாவது வந்துட்டு இந்த நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ் அப்படின்றதோட ஓவரால் கான்செப்ட். சரியா? உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் நம்ம வந்துட்டு ஓஎஸ்ல அப்படின்னா வந்துட்டு டாஸ்க் ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டாஸ்க் ஸ்ட்ரக்டுக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ப்ராசஸ் ஐடி, அதுக்கப்புறம் வந்து நிறையா இருக்கும். நான் சர்ச் பண்ணி காமிக்கிறேன். டாஸ்க் ஸ்ட்ரக்டர் லினக்ஸ்னு சொல்லிட்டு போட்டோம்னா டெஃபனிஷன் மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, நம்ம இந்த லிங்க்ல போயிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ப்ராசஸோட ஐடி, அந்த ப்ராசஸ் வந்து எந்த நேம் ஸ்பேஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுது, எந்த நேம் ஸ்பேஸ் இருந்து இது பண்ணுது, அது எல்லாமே வந்துட்டு இந்த இதில் இருக்கும் அப்படின்னா இந்த இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து கிளைண்ட் நேம் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து பண்ணும்போது இந்த டாஸ்க் ஸ்ட்ரக்டர்ன்றது வந்துட்டு எதை வந்துட்டு பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளைண்ட் நேம் ஸ்பேஸை தான் வந்துட்டு பாயிண்ட் பண்ணும். சரியா? இப்போ வந்துட்டு நமக்கு இந்த நேம் ஸ்பேஸ் கான்செப்ட்ன்றது வந்துட்டு அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு இன்னொரு ஒரு விஷயம் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போது நான் வந்து 2 இது கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக. எனக்கு வந்துட்டு ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இந்த ஒரு விஷயமும் அதே மாதிரி வந்துட்டு கிளைண்ட் நேம் ஸ்பேஸ் அப்படின்ற இந்த இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட கர்னலில். கரெக்டாக? ஸோ இதோட அந்த நெட்வொர்க்கிங் ஸ்டாக்குன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு வேறு, இதோட நெட்வொர்க்கிங் ஸ்டாக்குன்றது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வேறு. நான் கஸ்டமைஸாக வந்துட்டு எழுதின அந்த ரவுட்டு மட்டும்தான் இந்த கிளைண்ட் நேம் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு ரவுட் ஆகுமே தவிர என்னோட ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ்க்கு அந்த அந்த பேக்கெட்ஸ் வந்துட்டு வருமானு கேட்டிங்கன்னா வந்துட்டு கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு என்னோட ஹோஸ்ட்டும் என்னோட கிளைண்ட்டும் வந்துட்டு எப்படி வந்துட்டு கம்யூனிகேட் வந்துட்டு பண்ணணும்? வாய்ப்பே இல்லை. இது ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டியே வந்துட்டு இருக்காது. ஏன்னா இதோட நேம் ஸ்பேஸ் ஆமாம், எனக்கு வந்துட்டு ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருந்தால் தானே என்னால் வந்துட்டு கம்யூனிகேஷன்ற ஒன்றே வந்து என்னால் வந்து பண்ண முடியும். இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு கனெக்டிவிட்டியே வந்துட்டு இல்லையே. அப்போ நம்ம எப்படி அந்த கனெக்டிவிட்டியை வந்துட்டு கொண்டு வர்றது அப்படின்னா வந்துட்டு வித் ஹெல்ப் ஆஃப் வீத் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு விர்ச்சுவல் ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸில் வந்துட்டு இந்த வீத்தை நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். சரியா? வீத் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஈத்தர்நெட்டையும் அந்த ஈத்தர்நெட் வந்து எதை வந்துட்டு பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஈத்தர்நெட்டான வீத்து கிளைண்ட் அப்படின்ற இந்த ஒரு இதை நீங்கள் வந்துட்டு பண்ணணும். இது ரெண்டுமே வந்துட்டு 2 எண்டு. சரியா? 2 எண்டு நீங்கள் கிரியேட் பண்ணால் தான் வந்துட்டு உங்களால் வந்து இது பண்ண முடியும். அந்த வீத்து ஹோஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு விர்ச்சுவல் ஈத்தர்நெட் வந்துட்டு எதை வந்துட்டு பாயிண்ட் பண்ணணும்? வித் கிளைண்ட்ன்ற அந்த ஒரு ஈத்தர்நெட்டை வந்துட்டு இது வந்துட்டு பாயிண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வித் கிளைண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வந்துட்டு உங்களோட கிளைண்ட் நேம் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணிடணும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் அந்த வித் கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு அதை வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அந்த பேக்கெட்டை வந்துட்டு அது வந்து எங்கே போய் போட்டுரும் அப்படின்னா வித் ஹோஸ்ட்டில் வந்து போட்டுரும். வித் ஹோஸ்ட் ஆல்ரெடி எங்கே இருக்கான்? ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்துட்டு நடக்கும். இப்படி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த 2 நேம் ஸ்பேஸையும் நம்மளால் வந்துட்டு கம்யூனிகேட் வந்துட்டு பண்ண வைக்க முடியும். சரியா? இந்த ஈத்தர்நெட், இந்த ஒரு விர்ச்சுவல் ஈத்தர்நெட்ன்றது வந்துட்டு இந்த ரெண்டோட அந்த ஒரு கம்யூனிகேஷனுக்கு
அது வந்து ஹெல்ப்பாக இருக்குது. எப்படி வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஈத்தர்நெட் கேபிளை வந்து நம்ம வந்து ஒரு வயராக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போமோ, ஒரு சாஃப்ட்வேர் லெவலில் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு யூஸ் பண்ணறோம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு அதை வந்து நான் வந்து லேர்ன் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சேன்.